அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானை மீண்டும் தாக்கிய அமெரிக்க ராணுவம். சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார் ஆகிய அரபு நாடுகள் பதட்டத்தில் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சம்பளம் தராததால் கோபமடைந்து அரபி வீட்டை துவம்சம் செய்த வீட்டு பணிப்பெண் பரபரப்பு வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் அதிகரிக்கும் வாகன விபத்துகள். ஒரே வாரத்தில் பதிவான 1308 வாகன விபத்துகள், டிரைவர்களை எச்சரித்த பொது போக்குவரத்துறை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழி பாதையின் அருகே அமெரிக்க ராணுவத்தின் அதிநவீன அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக தற்காப்பு தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது சம்பவத்திற்கு இது ஒரு சரியான பதிலடியாக இருக்கும் என டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதலால் மீண்டும் சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அமெரிக்க ராணுவ படைகள் ஈரானை தாக்கினால் அதற்கு பதிலடியாக ஈரான், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தான் தாக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் மிலிட்டரி பேஸை தான் முதலில் தாக்குவார்கள். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இந்த சீஸ்ஃபயரை மீறி தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. தற்போது வெளியான புதிய தகவல்படி ஈரானின் சிரிக் மற்றும் ஜாஸ் கடற்படை தளங்களையும் பந்தர் அப்பாஸில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு நிலையத்தையும் அமெரிக்க ராணுவம் தாக்கியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தற்போது தாக்கி வருவதால் பஹ்ரைன் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. இவனுக்கு போடுற சண்டையால் நமக்கு தாங்க நிம்மதி இல்லாமல் போச்சு. ஃப்ளைட் டிக்கெட் ரேட் அதிகம், பெட்ரோல், டீசல், கேஸில் விலை அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, இப்படி எல்லாமே நம்ம தலையில் தான் வந்து விழுது. குறிப்பாக குவைத்தின் டெர்மினல் 1 ஏர்போர்ட் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதனை சரி செய்ய ஒரு வருட காலம் ஆகும் என ஐடா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் குவைத் ஏர்வேஸின் டெர்மினல் 4இல் வெளிநாட்டு விமான நிறுவனங்களான இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா, கல்ஃப் ஏர்லைன்ஸ், ஒமன் ஏர்லைன்ஸ் ஆகிய விமானங்கள் தரையிறக்க குவைத் ஏர்வேஸ் நிறுவனத்துடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் அடுத்த ஒரு வாரத்தில் வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 4 வழியாக விமானம் செய்ய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள் மற்றும் ரிட்டர்ன் வருபவர்கள் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெஸ்ராஸில் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த 2 ஃப்ளைட் மட்டும் தான் குவைத்துக்கான விமான சேவை வழங்கி வருகிறது. குவைத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ தரப்படுகிறது. அடுத்த தகவல், குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள தகவல்படி கடந்த வாரத்தில் மட்டும் 20,961 வாகன விதிமீறல்கள் பதிவாகியுள்ளது மற்றும் 1308 வாகன விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. அதுபோல வாகன விதிமீறல்கள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது போக்குவரத்துறை எச்சரித்துள்ளது. குவைத்தில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 30 குவைத்தினார் அபராதம், ஃபோன் பேசிக்கிட்டு காரை ஓட்டினா 75 குவைத்தினார் அபராதம், ரெட் சிக்னல் கிராசிங்கு 150 குவைத்தினார் அபராதத்தை குவைத்துடைய பொது போக்குவரத்தை விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் சம்பள பாக்கி வைத்த ஸ்பான்சரின் வீட்டை ஒரு வீட்டு பணிப்பெண் அடித்து துவம்சம் செய்துள்ள வீடியோ தற்போது சோஷியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகி உள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. எப்படி கிச்சன் மத்பாகில் உள்ள பொருட்களை எல்லாம் அடித்து உடைச்சிக்காங்க பாருங்கள். குவைத்தில் மாதம் கரெக்டாக சம்பளம் கொடுக்குற அரபி வீடுகள் இருந்தாலும் சம்பளம் சரியாக கொடுக்காத சில அரபி வீடுகள் இருக்க தான் செய்கிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், அதாவது ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், தப்பா, ஹத்தாமா, உங்களுக்கு கரெக்டாக உங்கள் அரபி சம்பளம் கொடுக்குறாரா இல்லையா என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 37 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 382 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.